அத்தியாயம் 84 இருளின் நாயகன். இப்போது மீண்டும் உயிருடன் இருந்த நிலவன் டோட் அல்லது உண்மையில் இறக்கவில்லையோ என்ற சந்தேகம் முழு குழப்பத்தில் நின்றது. என்ன என்று கேட்டான் நிலவன். இருளின் கடவுள் நிர்ணயித்த இரகசிய நிபந்தனைகளின்படி தொகுப்பாளர் இருளின் நாயகன் என்ற பட்டத்தைத் திறந்தார் டோட். அமைப்பு பதிலளித்தது. டோட், நீங்க ஏற்கனவே எனக்கு அதைச் சொல்லிட்டீங்களா? என்ன இரகசிய நிபந்தனைகள் என்று அவன் கேட்டான். கடவுள்களில் யாருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகனும் அந்தந்த கடவுள்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அதே தனிமத்தின் எதிரித் தாக்குதல்களால் மரணத்திற்கு அருகில் தள்ளப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகனுக்கு அந்த குறிப்பிட்ட தனிமத்தின் நாயகன் என்ற பட்டம் வழங்கப்படும். இது கடவுள்களால் அமைக்கப்பட்ட ஒரு சோதனையின் ஒரு வடிவமாகும். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகர்களுக்குத் தெரியாது, மேலும் வேண்டுமென்றே அடைய முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகனும் இந்த தகவலைத் தங்களைத் தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. இந்த மறைக்கப்பட்ட வகுப்பு சிறப்புத் தேடலைப் பற்றிய அமைப்பை விளக்கினார். சரி, ஆனா இந்த பட்டத்தோட பயன் என்ன? இது எனக்கு ஏதாவது கூடுதல் ஊக்கத்தை கொடுக்குதா என்று நிலவன் கேட்டான். இருண்ட மந்திரத்தால் ஆன கத்தியால் சாய்ந்து விழுந்தது தனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் என்று உணர்ந்தான். இல்லையெனில் அவன் இப்போது உண்மையிலேயே இறந்து போயிருப்பான். இருளின் நாயகன், இந்த பட்டம் தொகுப்பாளர் இருளின் கடவுளின் உண்மையான பிரதிநிதியாக மாறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்டு தகுதி பெறுவதற்கான ஒரு சான்றாகும். இந்த தலைப்பால் வழங்கப்பட்ட பிரத்யேக அதிகாரங்கள் பின்வருமாறு. 1. இருளின் மன்னர். உலகில் இருண்ட மந்திரம் மற்றும் இருள் கூறுகளால் ஆன எதையும் இப்போது தொகுப்பாளர் முழுமையாக பின்பற்றுகிறார் மற்றும் கட்டுப்படுத்துகிறார். இருண்ட மந்திரம் அல்லது இருள் உறுப்பு மந்திரங்கள் மற்றும் திறன்களால் ஹோஸ்ட் இனி பாதிக்கப்படாது அல்லது கொல்லப்படலாம். அத்தகைய திறன்கள் மற்றும் மந்திரங்களால் தாக்கப்படும் போதெல்லாம் ஹோஸ்டின் உடல் அவற்றை தானாகவே உறிஞ்சிவிடும் அல்லது தீங்கு விளைவிக்காமல் இருக்கும். 2. இருண்ட உள்ளடக்கம். ஹோஸ்ட் மற்ற உயிரினங்களிடமிருந்து, அவை உயிருடன் இருந்தாலும் சரி இறந்திருந்தாலும் சரி, இருண்ட மந்திரத்திறன்களையும் மந்திரங்களையும் உள்வாங்கிச் சேமிக்க முடியும். ஹோஸ்டின் உடலில் தரவரிசை மேம்படுத்தல்களுடன் திறன் அதிகரிக்கும். தற்போதைய முன்னேற்றம். புகழ்பெற்ற தரவரிசை. டார்க் மேஜிக் டார்க்னஸ் கூறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட அனைத்து திறன்களையும் மந்திரங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு ஹோஸ்ட் பயன்படுத்தலாம். ஹோஸ்ட் அவர்களுக்கு மற்ற வகையான உடல் மற்றும் மாயாஜால திறன்களையும் மந்திரங்களையும் புகுத்தலாம். இந்த திறன்கள் மற்றும் மந்திரங்களின் வெளியீடு அசல் வலிமையை விட 3 மடங்கு பெருக்கப்படும். 3. இரவின் ஆட்சியாளர். இரவு நேரங்களில் உடல் வலிமை மற்றும் மானா திறன் இரண்டிலும் கூடுதலாக 200% அதிகரிப்பு ஹோஸ்டுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஹோஸ்டின் உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் மாய மந்திரங்களால் ஏற்படும் சேத விளைவு 100% அதிகரிக்கும். ஹோஸ்டின் உணர்த்தல் திறன்கள் மற்றும் திறன்களுக்கும் இது பொருந்தும். தொகுப்பாளர் உயிருடன் இருக்கும் வரை இந்த தலைப்பு அமலில் இருக்கும். நிலவன் தரையில் அமர்ந்தார். அவரது கைகள் தலையைப் பிடித்துக் கொண்டன. அவனுக்கு கிடைத்த தகவல்கள் விழுங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தன. முடியாது, இது ரொம்ப அதிகம் என்று நிலவன் நம்ப முடியாமல் கத்தினான். அவன் தன் தலைமுடியை இழுத்துக்கொண்டு தான் கனவு காண்கிறானா இல்லையா என்று சோதித்துப் பார்க்க தன்னைத்தானே அறைந்து கொண்டான். இந்த பட்டம் அவனை அவன் கற்பனை செய்ததை விட சக்தி வாய்ந்தவராக மாற்றியது. அவன் எப்போதாவது ஒரு தேவதையின் பதவியை அடைந்தால் இருண்ட மந்திரம் மற்றும் இருள் கூறுகளின் மீதான அவனது அதிகாரம் இருளின் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கும் என்பதை இது அடிப்படையில் குறிக்கிறது. அவன் இருண்ட மந்திரம் இருள் அடிப்படை தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் மீது மிக உயர்ந்த ஈடுபாட்டையும் கட்டுப்பாட்டையும் கொண்டிருந்தார். இதன் பொருள், இருள் அல்லது மாயாஜாலத்திலிருந்து பிறந்த இந்த உலகில் உள்ள எந்தவொரு உயிரினமும் அடிப்படையில் நிலவனின் வேலைக்காரர்களாகவும் அவர்களின் மந்திரத்தையும் திறமைகளையும் கொன்று உள்வாங்க விரும்பினால் அவனது இரையாகவும் இருக்கும். இந்த உயிரினங்களால் அவன் கொல்லப்படமாட்டான் என்பது மட்டுமல்லாமல் இருண்ட மந்திரங்கள் மற்றும் உடல் திறன்களைப் பயன்படுத்தி அவற்றின் கட்டுப்படுத்தும் மற்றும் தாக்கும் திறனைக் கொள்ளையடிப்பதன் மூலம் அவற்றை முற்றிலுமாக சக்தியற்றவனாகவும் ஆக்க முடியும். இந்த யதார்த்த கூறு இருக்கும் வரை அவனுக்கு போட்டியாக யாரும் இருக்க முடியாது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவனை கொன்ற லிக் போன்ற ஒரு இறக்காதவராகவோ அல்லது வேறு எந்த உயிரினமாகவோ அல்லது இந்த மூலக்கூறிலிருந்து பிறந்த ஒரு உயிரினமாகவோ அவனுக்கு பொருந்தக்கூடும். மேலும் இரவில் உடல் வலிமை, மானா திறன், தாக்குதல் திறன் மற்றும் மந்திரங்களில் 2 மடங்கு கூடுதல் திறன்
பகல் நேரத்துடன் ஒப்பிடும்போது அவனது அசல் திறன்களை விட 3 மடங்கு வலிமையாக்கியது. அந்த ஆச்சரியத்தால் அவன் மயக்கமடைந்ததால் அந்த நேரத்தில் அவன் மனம் வேலை செய்யவில்லை. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மகிழ்ச்சியில் கத்தவும் அல்லது அதிர்ச்சியடைந்து குழப்பமடையவும். அவன் அருகில் கிடந்த இறக்காத லிச்சின் எலும்பு கூட்டை பார்த்தான். ஏய், நீ இன்னும் சில முறை எழுந்து என்னை கொல்ல முடியுமா? இந்த வேகத்தில் சென்றால் அடுத்த வாரத்திற்குள் அந்த அரக்கக் கடவுளை நான் கொல்ல முடியும். கான் அவநம்பிக்கையுடன் பேசினான். அடுத்த 10 நிமிடங்களுக்கு நிலவன் உற்சாகமாக இருந்தான். நேராக சிந்திக்க முடியவில்லை. அவனது உறுதியான மற்றும் அமைதியான மனநிலையால் கூட அவன் தனது வெற்றிகளை நம்பவோ அல்லது செயல்படுத்தவோ முடியவில்லை. இறப்பதற்கு அது ஒரு நியாயமான இழப்பீடு என்று நான் நினைக்கிறேன். நிலவன் பேசிவிட்டு இறக்காத லிச்சின் உடலை பார்த்தான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கோபப்படுவதா அல்லது அவனை கொன்றதற்காக இந்த நபருக்கு நன்றி சொல்வதா என்று அவனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அது ஏற்கனவே இறந்துவிட்டது. ஒரு காலத்தில் காற்றில் மிதந்த 5 மந்திர புத்தகங்கள் உடலின் பின்னால் தரையில் கிடந்தன. திடீரென்று அவனது மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அமைப்பு மற்ற உயிரினங்கள் இறந்திருந்தாலும் கூட நான் இருண்ட மந்திரங்களையும் திறன்களையும் உள்வாங்க முடியும், இல்லையா என்று நிலவன் கேட்டான். ஆம், அமைப்பு பதிலளித்தது. நல்லது என்று நிலவன் கூறிவிட்டு இந்த லிச்சின் மண்டை ஓட்டில் கையை வைத்தான். ஆனால் ஒரு நிமிடம் கழித்து அவன் எதையும் உறிஞ்சவில்லை என்பதை கவனித்தான். இது என்ன? ஏன் நான் இதிலிருந்து எதையும் உள்வாங்க முடியவில்லை என்று நிலவன் குழப்பத்துடன் கேட்டார். இந்த பாடத்தின் இருண்ட மந்திரத்துடன் சேர்ந்து தொகுப்பாளர் ஏற்கனவே திறன்களையும் பெற்றுள்ளார். அமைப்பை விளக்கினார். இப்போ அவன் கேட்டான். விழிப்புணர்வு செயல்பாட்டின் போது தொகுப்பாளர் ஒரு வெறித்தனமான நிலையில் இருந்தார். மேலும் இந்த விஷயத்திலிருந்து அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டார். தொகுப்பாளர் பின்வரும் திறன்களையும் பெற்றுள்ளார். இருள் தடை செயலில் ஹோஸ்டின் உடல் பாதுகாப்பை விட 3 மடங்கு நீடித்து உழைக்கும் தன்மை கொண்ட இருள் தனிமத்தால் ஆன 10 மீட்டர் சுற்றளவில் ஒரு தற்காப்புத் தடையை அமைக்க ஹோஸ்டை அனுமதிக்கிறது. குறிப்பு: இந்த திறமை புனித மந்திரத்திற்கு எதிராக மட்டுமே பலவீனமானது. நிழல் கத்திகள் செயலில் அழிவுகரமான மானாவால் ஆன நீண்ட தூர இருண்ட தனிம கத்திகள் மூலம் ஹோஸ்டை தாக்க அனுமதிக்கிறது. தற்போதைய வரம்பு 50 மீட்டர். வெற்றிட உலகம் ஹோஸ்டை தற்காலிகமாக குறுகிய காலத்திற்கு வாய்ட் ஸ்பேஸ் மந்திரத்தை இயக்க அனுமதிக்கிறது. ஹோஸ்ட் மற்றும் துணை அதிகாரிகளைத் தவிர வேறு எவரும் இந்த மந்திரத்தின் கீழ் நகரும் திறனை இழப்பார்கள். குறிப்பு: தற்போதைய செயல்படுத்தும் நேரம் 5 வினாடிகள். இந்த மந்திரத்தை நடத்துபவர் தானே பயிற்சி செய்து முழுமையாக்க அறிவுறுத்தப்படுகிறார். இறந்தவர்களை அழைத்தல் செயலற்றது. 100 மீட்டர் சுற்றளவில் இருண்ட மந்திரத்தால் செயல்படும் இறக்காத உயிரினங்களை ஹோஸ்ட் உருவாக்க முடியும். உனக்கு தெரியுமா, நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று நிலவன் கூறிவிட்டு கணினி அவன் பெற்ற புதிய திறன்களைச் சொல்லும்போது அவன் கைகளை காற்றில் வீசினான். இந்த திறன்கள் அவன் முன்பு பெற்ற பல திறன்களை விட சிறப்பாக இருந்தன. இப்போது அவன் செய்ய 2 விஷயங்கள் மட்டுமே இருந்தன. அதனால் அவன் முதல் விஷயத்தில் கவனம் செலுத்தினான். திறன்களை ஒன்றிணைக்க தொகுப்பு முறையை பயன்படுத்தவும். ஆனால் அந்த அமைப்பு இணைக்கப்பட்ட திறன்களின் பட்டியலை அவனுக்கு காட்டியவுடன் நிலவன் தாடை அதிர்ச்சியில் தரையில் விழுந்தது. ஹோலி அக்தியூத், நான் ரொம்ப ஓபி ஆகிட்டியேனா?